வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் நகைக்கடன் தள்ளுபடி இது குறித்து வெளியான சில முக்கியமான தகவல்களை இந்த ஒரு வீடியோ பதிவில் பார்க்கலாம். யாருக்கெல்லாம் இந்த நகைக்கடன் தள்ளுபடியை முழு வீச்சில் கொடுக்க போகிறாங்க, ஸோ நகைக்கடன் தள்ளுபடி எந்த கட்சி அதிக அளவில் கொடுக்குறாங்க, யாருக்கு இதில் நன்மை அதிக அளவில் கிடைக்கும், ஸோ இதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம கிளியர் கட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ மக்களே, வாங்க இந்த ஒரு வீடியோக்குள்ளே நம்ம பார்க்கலாம். நகைக்கடன் தள்ளுபடி இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் முன்னிட்டு முக்கிய அரசியல் கட்சிகள் வழங்கக்கூடிய நகைக்கடன் தள்ளுபடி குறித்த வாக்குறுதிகளை இந்த ஆதாரத்தின் மூலமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். திமுக, அதிமுக மற்றும் தமிழக வெற்றி கழகம் ஆகிய கட்சிகள் மக்களின் வாக்குறுதிகளை பெற கல்வி மற்றும் பயிர்க்கடன்களை சுமார் 60,000 கோடி மதிப்பிலான கடன் தள்ளுபடி அறிவிப்புகளை வெளியிட திட்டமிடப்பட்டுள்ளது. குறிப்பாக கூட்டுறவு மற்றும் பொதுத்துறை வங்கிகளில் 5 சவரனுக்கு கீழ் நகைக்கடன் வைத்திருப்பவர்களுக்கு இந்த சலுகை கிடைக்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. இதற்கான தகுதியான பயனாளிகள் பட்டியல் சேகரிக்கும் பணிகளில் அரசு ரகசியமாக ஈடுபட்டு வருவதாக சொல்கிறாங்க. ஊழியர்கள் மற்றும் போலி நகை வைத்திருப்பவர்கள் தவிர்த்து முறையான ஆவணங்களை சமர்ப்பித்து சாதாரண மக்களுக்கு இந்த தள்ளுபடி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தகுதியானவர்கள் யார், தகுதியற்றவர்கள் யார்? திமுகவுடைய மெகா திட்டம். கடந்த முறை 5 சவரன் தள்ளுபடி செய்த திமுக இந்த முறை விடுபட்டவர்களையும் சேர்த்து கூடுதல் சலுகைகளாக தள்ளுபடி செய்ய வந்திருக்கு. 45,000 60,000 கோடி ரூபாய் வரை கடன் ஒதுக்கிட்டு நகைக்கடன், கல்விக்கடன் மற்றும் பயிர்க்கடன் ஆகியவை 3ஐயும் தள்ளுபடி செய்ய இந்த நிதி பயன்படுத்தப்படும். ஸோ மும்முனை போட்டி திமுக, அதிமுக, தமிழக வெற்றி கழகம் ஆகிய 3 கட்சிகளும் வாக்குறுதிகளை கவர நகைக்கடன் தள்ளுபடி வாக்குறுதிகளை முதன்மையாக வைத்திருக்கிறார்கள். திட்டத்தின் அளவு மற்றும் வங்கிகள் 12 வங்கிகளில் தள்ளுபடி பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அதில் முதன்மையான வங்கி அப்படின்றது கூட்டுறவு வங்கிகள் மற்றும் 8 வகையான பொதுத்துறை வங்கிகளில் வைக்கப்பட்ட நகைக்கடன்கள் முழுமையாக தள்ளுபடிக்கு எடுத்துக்கொள்ளப்படும். அதிமுகவினுடைய நிபந்தனையற்ற தள்ளுபடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிமுக கட்சி ஆட்சிக்கு வந்தால் எவ்வித நிபந்தனையுமின்றி நகைக்கடன்கள் மற்றும் நடைபாதை வியாபாரி கடன்கள் அனைத்தும் தள்ளுபடி செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 5 சவரன் வரை வரம்பு வச்சிருக்காங்க. 5 சவரனுக்கு கீழ் நகைக்கடன் பெற்றவர்கள் பட்டியலை சேகரிக்கும் பணி தற்பொழுது மும்முரமாக நடைபெற்று வருகிறது. தகுதி உள்ளவர்கள் யார், தகுதியற்றவர்கள் யார்? தகுதி உள்ளவர்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப சிறு மற்றும் குறு விவசாயிகள், ஓகேங்களா, சரியான ஆவணம் வைத்திருப்பவர்கள். தகுதியற்றவர்கள் அரசு ஊழியர்களுக்கு விலக்கு, போலி நகைகள் மற்றும் முறைகேடான டாக்குமெண்ட் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க தகுதி இழந்துருவாங்க. கடன் நிலுவை இல்லாதவர்களுக்கும் இது கிடையாது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா தற்பொழுது முக்கிய அம்சமாக புதுப்பிக்கப்பட்ட குடும்ப அட்டை நகல் இருக்கணும், ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு கம்ப்ளீட்டாக இருக்கணும். இது இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு தள்ளுபடி கிடைக்கும், இல்லைனா தள்ளுபடி கிடைக்க வாய்ப்பே இல்லை அப்படின்றத குறிப்பாகவே சொல்கிறாங்க. ஸோ அதனால் இந்த டைமில் பார்த்திங்கன்னா இந்த நகைக்கடன் தள்ளுபடியை ரொம்ப பயனுள்ளதாக மாற்றிக்கோங்க. ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, சரியான வருமான விவரங்கள், புகைப்படம், கடன் எண்கள் முறையீடு மற்றும் நலனின் முக்கிய ஆவணங்கள் ஏதாவது இல்லை அப்படின்னா உங்களுடைய பயனாளிகள் பட்டியலிருந்து உங்களுடைய பெயர்கள் நிராகரிக்கப்படுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. மக்களை, இந்த ஒரு வீடியோ தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.